ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பண்ண போகிற ரெசிபி கொங்கு ஃபேமஸ் தக்காளி தண்ணி சட்னி தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இங்கே 3 தக்காளியை ப்ரெஷர் குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு நல்லா வேக விட்டு எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், நல்லா பாயில் ஆனவுடனே அதோட தோலை இந்த மாதிரி பிரித்து எடுத்துடணும். இதே மாதிரி எல்லா தக்காளிலையும் தோலை எடுத்து வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நான் இங்கே பேனில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன் போட்டு நல்லா பொரிச்சிடலாம். இப்போது அது கூடவே பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம மிளகாத்தூள் வேறு போடுவோம், அதனால் ஒரு பச்சை மிளகா போதும். இது கூடயே உப்பு தேவையான அளவு போட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த தக்காளியை இதில் ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதையும் இதில் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கணும், ஏன்னா இதோட ரெசிபியோட பேரே வந்து தக்காளி தண்ணி சட்னி தான். இப்போ இதில் நம்ம மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூடவே மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சலசலன்னு கொதிக்க விட போகிறோம். 10 நிமிஷத்தில் இந்த தக்காளி தண்ணி சட்னி ரெடி பண்ணிடலாம். எப்போதும் ஒரே மாதிரி பண்ணுறதுக்கு இந்த தக்காளி தண்ணி சட்னி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இட்லி தோசைக்கெலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி தண்ணி சட்னி வந்து தொட்டு சாப்பிட்றத விட நல்லா ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மாதிரி நல்லா சலசலன்னு இட்லி தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபைனலாக அதில் கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கொங்கு ஃபேமஸ் தக்காளி தண்ணி சட்னி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. இன்றைக்கே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.